ஆல்ஃபிரட் நோபல் என்கின்ற ஸ்வீடன் விஞ்ஞானி நினைவாக 1901 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் என 6 பிரிவுகளில் நோபல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. 2025 ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அக்டோபர் 6 முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை மருத்துவம், இயற்பியல் துறைகளுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வேதியியல் துறை விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி ஜப்பானை சேர்ந்த கியோடோ பல்கலைக்கழக பேராசிரியர் சுசுமு கிட்டாகாவா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மெல்போர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர் ரிச்சர்ட் ராப்சன், அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஓமர் எம் யாகி ஆகியோர் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உலோக கரிம கட்டமைப்பு எனும் புதிய வகை மூலக்கூறு கட்டமைப்பை உருவாக்கியதற்காக அவர்களுக்கு இந்த பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மூவரும் கண்டுபிடித்த மூலக்கூறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காற்றில் இருந்து குடிநீரை தயாரிக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் முடியும் என நோபல் பரிசு அறக்கட்டளை தெரிவித்தது. நாளை இலக்கியத்திற்கான நோபல் பரிசும், 10ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட உள்ளன. 13ஆம் தேதி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட உள்ளது. விஞ்ஞானி நோபலின் நினைவு நாளான டிசம்பர் 10 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கும் விழா நடக்கும்.